இங்கே பாருங்கள், இந்த கட்டிலில் மிளகாய் காய போடலான்னு இந்த கிளாத்தை வந்து இதில் விரித்து போட்டுட்டு நான் அந்த மிளகாய் மூட்டையை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எங்கள் அழகி பண்ணுற வேலையை பாருங்கள். அழகி, இதில் நான் எப்படி காய போடுறது? உடுடா, கொடுப்பா. நீ எல்லா துணி இப்படி பழைய துணி காய போடுறது வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிழிச்சு வச்சிடுற பாப்பா. என்ன பாப்பா பண்ணுறது நீ இப்படி பண்ணினா? நான் குந்தாணி வெள்ளச்சி மூஞ்சியை பாரு, உருன்னுக்கிட்டு அழகு மூஞ்சிய. நீ அழகு பிள்ளை இல்லையா? என்னத்துக்கு உருங்கிறப்ப நீ? நான் தான் உன்கிட்ட உருங்கணும். நான் போட்டிருந்த துணியை எடுத்து வந்துட்டேன்னு நீ எதுக்கு உருங்கிற? இப்போ அதை நீ கிழிச்சிருவேன் நீ இன்னைக்கு. நான் வேற துணி விரித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அவள் பாருங்க தலையை தூக்கிக்கிட்டு எப்படி பார்க்குறான்னு. தலையை அப்படி தூக்கிக்கிட்டு பார்க்குறா. ஏன் இதையும் வந்து ஆட்டையை போடலான்னு பார்க்குறியா? கொன்னுடுவேன். அதோடையே இருந்துக்க. நீ இங்கே வரக்கூடாது. நல்ல பழமரம் நிழல் சூப்பராக இருக்குன்னுட்டு நீ அங்கே போய் படுத்துக்கிட்டியா ஜம்முன்னு? அங்கே இரு. அப்படியே பார்த்துட்டே படுத்துருக்கா. நான் உள்ளே போகிறேன், என்ன செய்வான்னு பார்ப்போம். வேறு கிளாத் விரித்து போட்டிருக்கேன். நல்ல வேலை வந்து எடுத்துருவாளோ என்னமோன்னு பார்த்தேன். எடுக்க வரல, அங்கேயே தான் படுத்துருக்கா. நாம் போய் மிளகாயை காய வச்சுருவோம். இப்போ இங்கே பாரு, எதுக்கு நீ இப்போ இங்கே வர? இங்கே பாரு, என்ன எதுக்கு நீ இப்போ இங்கே வர? இப்போ அந்த துணியை எதுக்கு நீ எடுத்து கிழிச்சேன்னு எனக்கு பதில் சொல்லு. இங்கே வா, அந்த துணியை நீ எப்படி கிழிச்சிருக்கேன்னு நான் பார்க்குறேன். ஓடு இங்கே கொடு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொடு, அது எப்படி நீ கிழிச்சு வச்சுருக்கேன்னு நான் பார்க்குறேன். துணியை கொடு. கோவப்படக்கூடாது. நான் வச்சுருந்தது தானே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ உனக்கேன்னு வச்சுக்கிறியா? இரு, அது எப்படி நான் உன்கிட்ட இருந்து ஆட்டையை போடுறேன்னு பாரு. உனக்கு மட்டும் தான் ஆட்டையை போட தெரியுமா? நானும் போடுவேன் பாரு. இந்த சின்ன குழந்தைங்கன்னா பார்த்திங்கன்னா பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு அப்படியே போட்டுருவாங்க. திருப்பி நம்ம எடுத்து அதை இடத்துல வை அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதே கதை தாங்க அழகிட்ட. எடுத்து போட்டு தூம்னு விளையாட வேண்டியது. விளையாண்டுட்டு அதை அப்படியே அந்த இடத்துலையே போட்டுட்டு ஓடிட வேண்டியது. இப்போ ஆள் அட்ரஸே இல்லை, போயிட்டா எங்கேயோ. அந்த துணி எப்படி கிழிஞ்சிருக்குன்னு மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்துக்குங்க. ஒரு நிமிஷம் நான் ஏமாந்ததோட விளைவு ஒரு நல்லா இருந்த ஒரு வேஷ்டியை எப்படி ஆக்கி வச்சுருக்கா பாருங்கள். ஆள் அட்ரஸே காணும் இந்த இடத்துல, எங்கே போனான்னு தெரியல. அங்கே துணியை கிழிச்சு போட்டுட்டு இங்கே வந்து என்ன ஜம்பமாக படுத்துருக்கா பார்த்தீங்களா? உன்னுடைய ஆத்திரம் முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன சமாதானத்துக்கு கூப்பிட்றியா என்ன நீயே? நான் விளையாட வரேன்னு சொன்னேனா உங்ககிட்ட? சமத்து பிள்ளையே. எடு பிடிச்சி இழுக்கும் இல்லையா? நான் எடுத்து தரணுமா? சரி வா, அந்த பால் எடுத்துகிட்டு வரோம். இன்னொரு பால் எடுத்துகிட்டு வரோம். வா, உன் பால், இன்னொரு பால் எங்கே? வா, கையை விடு, நான் எடுத்து தரேன். வா, உன் பால் வெளில இருக்குல்ல, போய் எடுத்துகிட்டு வா. உங்கள் வெளியில் போய் எடுத்துகிட்டு வா. அந்த பால் தான் வேணுமா? வா, இன்னொரு பால் இருக்குல்ல, அதை எடுத்து தரேன். சரியா? ஓடு, விளையாடு. அந்த பால் மாட்டிக்கிச்சின்னு பாப்பா இந்த பாலில் விளையாடுறா. விளையாடு. மறுபடியும் எப்போ அங்கேயே போய் நிற்கிற? அந்த பால் தான் வேணுமா உனக்கு? இங்கே வா, இதை எடுத்துக்க. அழகி, இதை எடுத்துக்குப்பா. இதை வச்சு விளையாடு. ஓடு. அது வேண்டாமா? இந்த பால் தான் வேணுமா? இதுதான் வேணுமா? சரிப்பா, எடுத்துக்க. இந்த பால் தான் வேணுமா? சுற்றி வரா பாருங்க. எடு பிடிச்சி இழு. இழு. எடு. நல்ல சேர்ல மாட்டிட்டு இருக்கு. எடு. சந்தோஷமா? அந்த பாலோட இதுதான் வாய்க்கு இதை கட்டுப்படி ஆகுது. ஏப்பாப்பா